சரி தம்பி, நான் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் தெரியுது விசிபிளா சார். இருக்கா தம்பி உங்களுக்கு? ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறேன். ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து ஒரு மொத்தம் 3 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நான் இதை சூஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்ல என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நிஃப்டி 50 உடைய இண்டெக்ஸ் உடைய ஸ்பாட் பிரைஸ் நான் வச்சிருக்கிறேன். நிஃப்டி 50 என்ற இண்டெக்ஸ், அதாவது ஸ்பாட் பிரைஸ். இதுக்கு வந்து ஸ்பாட் பிரைஸும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் பிரைஸும் இருக்கும். ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே என்ன நடக்கும் அப்படின்னா 3 மாசம் கான்ட்ராக்ட் நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட். 3 மாசம்ன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் நடக்கும். ஷார்ட் டேர்ம்ன்றதுல இப்போ இது என்ன மாசம்? மார்ச் ஆயிடுச்சா? மார்ச், ஏப்ரல், மே 3 மாச கான்ட்ராக்ட் வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இந்த மார்க்கெட்ல நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, லிக்விடிட்டினா ஒன்றும் கிடையாது. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்ல போனோம்னா, நான் என்ன பண்றேன், ஒரு டொமேட்டோ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 ருபீஸ்க்கு நான் சேல் பண்றேன் அப்படின்னா, பை பண்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து 99 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு. அதாவது அந்த பையர்ஸுக்கு அண்ட் சேலர்ஸுக்கும் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதா தம்பி உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இப்போ ஒருத்தர் வந்து பை பண்ணாங்க, ஒருத்தர் சேல் பண்ணுவாங்க இல்லையா தம்பி? ஒருத்தர் வந்து பை பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிக்விடிட்டி மீனிங் என்ன அப்படின்னா, இதுல வந்து நீங்க ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்னு இல்லிக்விடிட்டி, இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா லிக்விடிட்டி அப்படின்னு ரெண்டு காமன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மீனிங்கு, பை பண்றவங்களுக்கும் சேல் பண்றவங்களுக்கும் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கணும். இப்போ சேல் பண்றவங்க வந்து 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க, ஆனா வாங்குறவங்க வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து 50 ருபீஸ் இருக்கு பை பண்றவங்களுக்கும் சேல் பண்றவங்களுக்கும். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? புரியுது சார். அதாவது பை பண்றவங்களுக்கும் சேல் பண்றவங்களுக்கும் பிரைஸ் அந்த பிரைஸ் வந்து ரொம்ப க்ளோஸரா இருக்கணும். நீ வந்து சேல் பண்ற 100 ருபீஸ்க்கு ஒரு ஷேரை சேல் பண்ற அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 99.50 கேட்பேன். அப்படி இல்லை 99.30 கேட்டேன் அப்படின்னா அது வந்து லிக்விடிட்டியான ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ட்ரேட் பண்ணலாம், வாங்குறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே வந்து சேல் பண்றவங்க வந்து 100 ருபீஸ் சேல் பண்ணாங்க, பட் பை பண்றவங்க வந்து 50 ருபீஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி இல்லை. அந்த மாதிரி ஸ்டாக்கோ இல்லை ஒரு ஆப்ஷனோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. புரியுது? அப்படி அது மாதிரி நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஃப்ரீக் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன அப்படின்னா லிக்விடிட்டி இல்லாம இருக்கிற இந்த மாதிரி பிரைஸ் டிஃபரன்ஸ் பை பண்றவங்களும் சேல் பண்றவங்களும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃப்ரீக் ட்ரேட். புரியுதா? FEREK ஃப்ரீக் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நான் இப்போ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நிஃப்டி 50 உடைய ஸ்பாட் பிரைஸுக்கு நான் 3 ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நான் இப்போ உங்ககிட்ட கேட்க போறேன் என்னது அப்படின்னா, நேற்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டு. இந்த 3 ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் படிக்கிறேன். இதுல எது வந்து அட் த மணி, எது வந்து அவுட் ஆஃப் த மணி, எது வந்து இன் த மணி அப்படின்றத கொஞ்சம் யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். 21,500 சிஇ அப்படின்னா என்ன அப்படின்னா கால் அப்படின்னு அர்த்தம். சிஇ அப்படின்னா கால்னு அர்த்தம். இன்னொன்னு நான் புட்டுக்கு வைக்க பாருங்க. ஸோ ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டிருக்கிறேன். ஓகேவா? இந்த நிஃப்டி 50ல நான் நேற்றே என்ன சொன்னேன் அப்படின்னா ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இதில் எது தம்பி இந்த 21,500 சி, அதாவது கால் ஆப்ஷனா, இல்லை 22,300 என்ன ப்ரைஸ், என்ன அட் த மணியா இல்லை அவுட் ஆஃப் த மணியா, 23,000 அது என்னது அட் த மணி அவுட் ஆஃப் த மணியா இல்லை அது இந்த மணியா? யாராச்சும் சொல்றீங்களா? நேற்று கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம் இது ஈஸியா. சரி, இதுல முதல்ல நான் கேட்கறது என்ன அப்படின்னா அட் த மணி சொல்லுங்க. அட் த மணி நேற்று என்ன அப்படின்னா
நான் சொன்னேன் இல்லையா இப்போ அப்படின்னா இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து இன்னைக்கு என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா 22,338.75 பைசேக்கு முடிஞ்சிருக்கா. ஸோ இதில் நான் என்ன பண்ணேன் 22,300 கால் ஆப்ஷனை வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 23,000 வச்சிருக்கிறேன். 21,500 வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்து எது அட் த மணி கால் ஆப்ஷன்? 22,300. 22,300 அப்படின்றது தான் என்ன அப்படின்னா அட் த மணி கால் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடினா அட் த மணி. இப்போ கரண்ட்ல என்ன பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அட் த மணி. ரைட். யாருமா சொன்னது? ஸ்ரேயா இப்போ sir. சொன்னது யாருமா? ஸ்ரேயாவா? ஓகே, வெரி குட். ஸ்ரேயா கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது வந்து 21,500 அப்படின்றது இந்த மணியா அவுட் ஆஃப் த மணியா? இந்த மணி. இந்த money. இந்த மணி. ஏன் இந்த மணி? ஏன்னா 20 இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து அதுக்கு பிலோ வந்து ட்ரேட் ஆகிறது எல்லாமே எது அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு இந்த மணில வரும். இந்த மணி அப்படின்னா கரண்ட் பிரைஸ்ல இருந்து அடுத்து வரக்கூடிய எல்லா பிரைஸுமே ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே அது என்ன பேர் அப்படின்னா இந்த மணி. அதுக்கு பேர் என்ன? ஐடிஎம் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் த மணிக்கு ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குட். 23,000 அப்படின்றது என்ன? அவுட் ஆஃப் த மணி. Out the money. அவுட் ஆஃப் த மணி. வெரி குட், கரெக்டாக கவனிச்சிருக்கிறீங்க. ரைட். இப்போ 23,000 அப்படின்றது அவுட் ஆஃப் த மணி. இப்போ இந்த மூணுத்துக்குமே என்ன என்ன தம்பி உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் எப்படி வேரியேஷன் எப்படி காட்டுது? 1,000. அட் த ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கா? அட் த மணி வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 990 rupees தான். அட் த மணி வந்து பிரைஸ் வந்து 190 ரூபாய் தான் இருக்குது. இதே வந்து இந்த மணியில போனீங்க அப்படின்னா 875 ரூபாய் இருக்குது. ஆனா வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மணியில போனீங்க அப்படின்னா வெறும் 3 ரூபாய் 75 பைசாவே இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இந்த நிஃப்டி 50 நீங்க வந்து இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஷேரோ இல்ல ஒரு ஒரு குவான்டிட்டிலாம் வாங்க முடியாது. இதுல எப்படி வாங்க முடியும் அப்படின்னா லாட். ஒரு லாட்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா 50 குவான்டிட்டிஸ் இருக்கும். இந்த நிஃப்டி 50ல வந்து எத்தனை குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னா 50 குவான்டிட்டி தான் வாங்க முடியும். நீங்க வந்து 10 ஷேர் வாங்க முடியாது, 20 ஷேர் வாங்க முடியாது, 30 வாங்க முடியாது. வாங்கினா வந்து 50 ஷேர்ஸ் தான் வாங்க முடியும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாட். ஒரு லாட் எத்தனை குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா 1 = 50 குவான்டிட்டிஸ் இருக்கும். புரியுதா? சரி தம்பி, இந்த வந்து நம்ம அடுத்து என்ன வரும் அப்படின்னா இந்த எந்த மணினா என்ன அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பார்ப்போம். அவுட் ஆஃப் த மணினா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதே போல இந்த மணினா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்றது பார்க்கலாம். நான் என்ன ஃபர்ஸ்ட்ல என்ன டாபிக் சொல்ல வரேன் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி டாபிக் போயிடும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதில் தான் வந்து ஹியூஜ் ரிஸ்க் இருக்குது. அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலி ரிஸ்க். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிஸ்க் டேக்கராக இருந்தோம் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண தெரியும் எனக்கு அப்படின்னா நீங்கள் என்ன எதில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணலாம். இந்த அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணிக்கு வந்து டைம் வேல்யூ கிடையாது. ஓகேவா? டைம் வேல்யூ அப்படின்னா ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டைம் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, தீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று நான் சொல்ற கான்செப்ட் நோட் பண்ணீங்க, ஒவ்வொன்று தான் நான் சொல்ல முடியும். தீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இதுக்கு பேர் அப்படின்னா ஆப்ஷன் கிரீக்ஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ஷன் கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா டிகே, அதுக்கப்புறம் டெல்டா காமா வேகா. ஓகே, இந்த 5 கான்செப்ட் வந்து முக்கியமான இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த 5 கான்செப்ட் தெரியாம வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து இன்வால்வே ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நீங்க இந்த
23,000 அப்படின்றது ஒரு ஃபார் அவுட் ஆஃப் த மணி. அதாவது கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? ஆமா தானே Yes, sir. தம்பி? இப்போ கரண்ட் பிரைஸ்ல இருந்து 22,300 இருக்கு. அந்த 38 கூட விட்டுருங்க. இப்போ கரண்ட் பிரைஸ்ல இருந்து இந்த 23,000 வந்து 700 பாயிண்ட் வந்து தள்ளி இருக்குது. அது எதுக்குள்ள அந்த நீங்க வாங்கி சப்போஸ் நீங்க 23,000 கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க. அதாவது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆகுது அப்படின்னா 187 ரூபா 80 பைசா நீங்க என்ன பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா வர இந்த இதுலயே போட்டுக்கிறாங்க பாரு தம்பி, டேட் என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா 7ஆம் தேதி மார்ச். 7ஆம் தேதி மார்ச் அன்னைக்குள்ள இந்த மார்க்கெட் வந்து இப்ப இருக்கிறதுல இருந்து 700 பாயிண்ட் மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 3.7 பைசா இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரீமியம். நீங்க காசு கட்டுறது என்ன அப்படின்னா அது பேரு பிரீமியம். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் நீங்க வாங்குறீங்க, இன்சூரன்ஸ் வாங்கும்போது பிரீமியம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கவனிச்சுக்கிறீங்களா யாராச்சும்? எத்தனை பேர் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி. Sure. இப்போ இன்சூரன்ஸ் இப்போ ஒரு இன்சூரன்ஸ்ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது எதிர வந்து ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்ல ஹோம் லோன் ஹவுஸ் இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்ல வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா பிரீமியம் அப்படின்றத ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது பிரீமியம் வந்து இயர்லி வந்து 10,000 பிரீமியம் நீங்க வந்து இயருக்கு பே பண்ண அப்படின்னா அந்த பர்டிகுலர் இஷ்யூ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்க பே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நீங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து பிரீமியத்தை பே பண்றீங்க. யாருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு பே பண்றீங்க. அவன் என்ன பண்றான்? கம்பெனிக்காரன் உங்களுக்கு வந்து பாலிசி வந்து விற்கிறான். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனின்றவன் யாரு? செல்லரு. அந்த பாலிசி பை பண்றவங்க வந்து இங்க யாரு? பையர். ஓகேவா? இப்ப இதுல ஒரு 1 இயர் நீங்க வந்து ஒரு ஹவுஸ் இன்சூரன்ஸோ இல்ல வெஹிக்கிள் இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 இயர் டைமுக்குள்ள அந்த வீட்டுக்கோ இல்ல காருக்கோ ஏதோ ஒரு நடக்கலாம், டேமேஜ் ஆகுது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்சூரன்ஸ்காரன் நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பாலிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவான்? அது கவரேஜ் பண்ணுவான். ஓகே, அதே மாதிரிதான் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நீங்க பை பண்றீங்க இல்லையா 23,000 கால் ஆப்ஷன், அதுக்குள்ள எதுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா அடுத்த வாரம் 7ஆம் தேதி மார்ச்சுக்குள்ள இந்த பிரைஸ் வந்து இப்போ கரண்ட் பிரைஸ்ல இருந்து 700 பாயிண்ட் மூவ் ஆனா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேவா? இதுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் அப்படின்னா இப்போ கரண்ட் பிரைஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க 23,000 வாங்குறீங்களா, அந்த 23,000 பிளஸ் உங்களுடைய பிரீமியம்னா இதுல எவ்வளவு பே பண்றீங்க அப்படின்னா அரௌண்ட் 4 rupees பே பண்ணுவீங்களா, அந்த 23,004 அந்த அமௌண்ட் நீ கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகுன்னா அந்த ஃபுல்லாவே பிரீமியம் வந்து யார் வந்து சேல் பண்ணிருக்கிறாங்களோ அவங்க அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. புரியுதா தம்பி நான் சொல்றேன் அப்படின்ட்டு? Yes, sir. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வெறும் பை பண்றதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தம்பி. நீங்க எல்லாமே பை கால் ஆப்ஷன் பை பண்றீங்க இல்லையா, இது யாராச்சும் ஒருத்தர் சேல் பண்ணணும் இல்லையா? ஆமா தானே? இப்போ நீங்க வந்து இன்சூரன்ஸ் இந்த 23,000 அப்படின்றது ஒரு இன்சூரன்ஸாக அசியூம் பண்ணீங்க. இதை வந்து யாராச்சும் ஒருத்தன் சேல் பண்ணணும் இல்லையா ஆப்போசிட் சைட்ல, அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? பை பண்ண முடியும் இல்லையா? இது வந்து மார்க்கெட்ல வந்து என்எஸ்சியோ இல்ல வந்து பிஎஸ்சியோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சேல் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து யாராச்சும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து இந்த கால் ஆப்ஷன் சேல் பண்ணணும் இல்லையா? சேல் பண்ணாதான் பையர்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த அடுத்த வாரம் 7ஆம் தேதிக்குள்ள இந்த பிரைஸ் வந்து ரீச் ஆகல அப்படின்னா அந்த 4 ரூபாய் யாருக்கு போகும் அப்படின்னா அதை சேல் பண்ணிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு போயிடும் தம்பி. இந்த புரியுதா அந்த கான்செப்ட்? Yes, sir. ஓகே, அதான் இது ஏன் வந்து இந்த ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் நீங்க வாங்குறது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதுக்கு வந்து டைம் வேல்யூ வந்து கிடையாது.
ஓகேவா? டைம் வேல்யூ கிடையாது. ஒன்லி தீட்டா டிகே மட்டும். டிகே அப்படின்னா அந்த இப்போ ஐஸ்கிரீம்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஃப்ரீசர்ல இருக்கும்போது அது பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கும். அதை எடுத்து நீங்க அட்மாஸ் வெளியே வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃபுல்லாவே வந்து உருகி போயிடும் இல்லையா? கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு டீ கப்ல வந்து டீ வாங்குறீங்க அப்படின்னா பார்க்கும்போது உள்ள நல்லா மேல நல்லா நிறையா இருக்கும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா அரை கிளாஸ் தான் பால் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறது ஒண்ணுமே இருக்காது இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஃபார் அவுட் ஆஃப் த மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது டைம் வேல்யூ வந்து கிடையாது. ஒன்லி இன்ட்ரென்சிக் வேல்யூ சொல்லுவாங்க. இந்த டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்லி இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதுக்கு வந்து டைம் வேல்யூ கிடையாது. டிகே வந்து ஜாஸ்தியா இருக்கும் இந்த அவுட் ஆஃப் த மணி வேல்யூல. ஓகே, இதுதான் வந்து இந்த அவுட் ஆஃப் த மணியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது பர்டிகுலரா இந்த பீரியடுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட் ஆஃப் த மணியில வந்து வாங்கலாம் ஓடிஎம்ல. ஓகேவா? அதே மாதிரி ப்ராஃபிட்டபிள் நீங்க உங்களுக்கு மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இதுல நீங்க மார்க்கெட் நல்லா ஒரு ப்ரிடிக்ட் பண்றது உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கு அப்படின்னா வெறும் 1000 ருபீஸ் வச்சுட்டா கூட நீங்க என்ன பண்ணலாம்? யூ கேன் மேக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்ப என்ன ஆகுன்னா உங்க மார்க்கெட் வந்து நீங்க எந்த எதிர வந்து கால் சைடு இல்லை புட் சைடு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகணும். இதுதான் ஒண்ணு இந்த அவுட் ஆஃப் த மணில. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா தீட்டா டிகே ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெல்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் ஒரே நாள்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க வெறும் இந்த தீட்டா டிகே மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த அட் த மணின்னு இருக்கு இல்லையா? அட் த மணின்றதுனா தம்பி இதுல 22,300 தானே? ஆமா தானே தம்பி? 22,300 அப்படின்றது தானே அட் த மணி. Yes, Yes, sir. sir. ஆமா, இந்த 22,300 அட் த மணிக்கு வந்து ஏன் பிரைஸ் வந்து 190 இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? சரி, அது கம்பேர் பண்ணும்போது இந்த அவுட் ஆஃப் த இந்த மணில வந்து 21,500 வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. 875 ரூபாய் இருக்குது. நீங்க ஒரு லாட் நீங்க இதுல வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் அதுல காட்டு தெரியுதா உங்களுக்கு? 43,750 ருபீஸ். நீங்க என்ன அப்படின்னா ஒரு லாட் நீங்க பை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு உங்க அக்கௌண்ட்ல இருக்கணும் அப்படின்னா 43,750 ருபீஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? சார் நான் உங்களுக்கு இன்னொரு கால்குலேஷன் ஒன்று சொல்லி தரேன். இப்போ நீங்க இந்த மணியில் நீங்க பை பண்றீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல வந்து எவ்வளவு தம்பி ட்ரேட் ஆகின்னு இருக்கு? நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் 22,338 ரூபாய் இருக்குதா? Yes, sir. சப்போஸ் நீங்க இந்த மணியில் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட்டபிளா நீங்க வருவீங்க அப்படின்னா இந்த 22,338 பிளஸ் 875 கூட்டினா எவ்வளவு வருது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. சொல்லுங்க தம்பி டக்குன்னு. சரி, 22,000 23,200 அரௌண்ட் வருமா? Yes, Yes, sir. sir. ஓகே, இப்போ எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இப்போ நீங்க இந்த 21,500 கால் ஆப்ஷனை நீங்க அடுத்த வாரம் எக்ஸ்பைரியில இந்த கால் ஆப்ஷன் நீங்க பை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து பிரேக் ஈவன்னா இந்த பிரேக் ஈவன் கால்குலேட் பண்றது ஒண்ணுமே இல்லை. இந்த நிஃப்டி 50 கரண்ட் ஸ்பாட் பிரைஸ் பிளஸ் இந்த 21,550 கால் ஆப்ஷன் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா பிரீமியம் 875 ரூபாய், அது ரெண்டுத்தையும் கூட்டணும். ரெண்டுத்தையும் கூட்டி எந்த வேல்யூ வருதோ அதுக்கு அந்த நம்ம மார்க்கெட் வந்து அதை தாண்டி வந்து பிரைஸ் வந்து இந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 7ஆம் தேதிக்குள்ள ட்ரேட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாவே அந்த டைம் வேல்யூ வந்து குறைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிடும். டோட்டல் இந்த 875 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து எதிர வந்து மார்க்கெட் ஒரு 1,500 மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த பிரைஸ் உடைய 875 ரூபாய் என்ன ஆகும் அப்படின்னா
டைம் வேல்யூல அப்படியே டீக் ஆகிட்டே வரும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கு, ஒரு ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு வாரம் ஃபுல்லா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம் வேல்யூ வேலை மொத்தமே வந்து காசு ஃபுல்லா அந்த எக்ஸ்பைரியில ஃபுல்லா வந்து ஜீரோ ஆகிடும். இது இந்த 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 அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர் என்ன லாஸ் ஆகுறது என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிற பே பண்ண ப்ரீமியம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல போல அப்படின்னா அந்த 330 எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆகிவிடும். அதுவும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா 22,338 இருக்கா. நான் என்ன பண்றேன், ஒரு 500 பாயிண்ட் தள்ளி 22,800 சரி தம்பி, உங்களுக்கு சென்செக்ஸ் வைக்கிறேன். அதாவது எவ்ரி வீக் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மண்டே ஒரு இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி ஆகும், டியூஸ்டே ஒரு இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி ஆகும், வெட்னஸ்டே வந்து ஒரு இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி ஆகும், தேர்ஸ்டே ஒன்று, ஃப்ரைடே ஒன்று. அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா அந்த லிக்விடிட்டி இஷ்யூக்குனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பைரி வந்து இன்னைக்கு நடந்தது. ஓகேவா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எவ்வளோ அப்படின்னா இன்னைக்கு 73,745. ஓகேவா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி ஒரு ஆப்ஷனை வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரி தம்பி, இன்னைக்கு கரண்ட்ல ட்ரேட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 3 o'clock இன்னைக்கு 3 o'clock நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து சென்செக்ஸ் வந்து 74,000க்கு போவோம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்ல இந்த 74,500 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா அவருடைய பிரைஸ் இன்னைக்கு எவ்வளவு ஓப்பனிங்ல இருந்திருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ₹2.50 க்ளோஸ் ஆயிருக்கு. மார்னிங் ஓப்பன் ஆனது எவ்வளவு அப்படின்னா ₹1.90 ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இப்போ அதனுடைய கரண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு யாராவது சொல்றீங்களா? கரண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 0.05 பைசே. அப்ப அது ஆல்மோஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆயிடும். அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள நீங்க வாங்கின ஸ்ட்ரைக் பிரைஸ் பிளஸ் ஸ்பாட் பிரைஸ் ரெண்டுத்தையும் கூட்டி அதுக்கு மேல ட்ரேட் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆயிடும். ஓகேவா, இந்த ஜீரோ ஆகிறது இந்த மணிக்கும் பொருந்தும், அடுத்த மணிக்கும் பொருந்தும், அவுட் ஆஃப் த மணிக்கும் பொருந்தும். எப்ப பொருந்தாது அப்படின்னா நீங்க வாங்கிக்கிற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பிளஸ் பிரீமியம் தாண்டியோ, சப்போஸ் தாண்டி அப்படின்னா கால் ஆப்ஷனை தாண்டியும் புட் ஆப்ஷனுக்கு டவுன் சைட்லயும் ட்ரேட் ஆகணும். அப்ப மட்டும்தான் அந்த டைம் வேல்யூ வந்து பொருந்தாது. மற்றபடி இந்த ஜீரோ ஆகிறது அடுத்த மணிக்கு பொருந்தும், அவுட் ஆஃப் த மணிக்கு பொருந்தும், இந்த மணிக்கு பொருந்தும். ஓகேவா, சரி. இந்த 74,500 புட் ஆப்ஷன் மட்டும் ஏன் தம்பி அதிகமா இருக்குது, ₹752 இருக்கு? யாரா சொல்றீங்களா? நேற்று சொன்னது கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியுது. தம்பி இருக்கீங்களா? எஸ் சார். இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, சென்செக்ஸ் மார்ச் 1 இன்னைக்கு 74,500 புட் ஆப்ஷனுக்கு மட்டும் ₹752 இருக்குது. அதே வந்து 74,500 கால் ஆப்ஷன் வந்து 0.05 பைசா இருக்கு. ஏன் வந்து இந்த புட் ஆப்ஷனுக்கு மட்டும் அதிகமா இருக்கு, கால் ஆப்ஷன் கம்மியா இருக்கு? சரி, இந்த 74,500 அப்படின்றது இந்த மணியா, அட் த மணியா, அவுட் ஆஃப் த மணியா? கரண்ட்ல இருக்கிற பிரைஸுக்கு கூட கம்பேர் பண்ணி பாருங்க தம்பி, அப்பதான் உங்களுக்கு புரியும். கரண்ட்ல என்ன சென்செக்ஸ் உடைய பிரைஸ் என்ன அப்படின்னா அட் த மணியா சார்? கரண்ட் பிரைஸ் பாரு தம்பி, கரண்ட் பிரைஸ் என்ன 73,745. நான் இங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா 74,500 புட் ஆப்ஷனும்
இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பி அப்படின்னா புட்டுன்னு அர்த்தம். மீனிங் என்ன அப்படின்னா பி அப்படின்னா புட்டுன்னு அர்த்தம். சி அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சிஇ அண்ட் பிஇன்னு போட்டிருப்பாங்க. சரி, அப்ப 74,500 புட் ஆப்ஷன் மட்டும் 752 ரூபாய் இருக்குது. வேற இந்த 74,500 கால் ஆப்ஷன் வந்து 0.05 பைசாவா இருக்கு. அதாவது எக்ஸ்பைரி ஆகி போச்சு, 0 பைசால வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இந்த 74,500 வந்து இந்த மணியா, அட் த மணியா, இல்லை அவுட் ஆஃப் த மணியா? அது Out of the money. இல்ல இல்லம்மா, வேற. அது என்ன அப்படின்னா இந்த மணிமா. அது ஏன் இந்த மணி அப்படின்னு சொல்றேன்னா, நேத்து நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்ல காட்டினேன் இல்லையா, கால் ஆப்ஷனுக்கு வந்து கரண்ட் பிரைஸ்ல இருந்து கீழே இருக்கணும், அது எல்லாமே இந்த மணி. புட் ஆப்ஷனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு எல்லோ கலர் ஷேட மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல புட் ஆப்ஷனுக்கு வந்து கரண்ட் பிரைஸ்ல இருந்து அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மணி. அது கீழே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி ஃபார் புட் ஆப்ஷனுக்கு. சொன்னா Yes, sir. 74,500 அப்படின்றது என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. ஏன்னா வந்து இப்ப 73,745க்கு எங்க இருக்கு, மேல இருக்கா? Yes, sir. ஆமா தானே, 74,700க்கு மேல இருக்குல்ல, அது எல்லாமே என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. வேற இந்த புட் ஆப்ஷன் வந்து கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து எல்லாமே மேல இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த மணி. அதனாலதான் அதுக்கு என்ன அப்படின்னா பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணில நீங்க எக்ஸ்பைரியில நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம செலெக்ஷன் ஆஃப், அது நான் ஒரு நாளைக்கு சொல்லி தரேன். செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் பிரைஸ், நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா? ப்ராஃபிட்டபிலிட்டி எதுல அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து யூ ஹேவ் டு சூஸ் இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட் த மணி யூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறீங்க, மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எனக்கு கரெக்டா தெரியுது, மார்க்கெட் வந்து இதுல இருந்து மேல போலாம், அடுத்த ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சூஸ் அவுட் ஆஃப் த மணி. ஓகே, அவுட் ஆஃப் த மணி எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு, கேபிட்டல் ரெக்வயர்ட் ரொம்ப தேவைப்படாது. ஒரு 1000 இருந்தாலே நீ 1000 இருக்கலாம், இல்ல ஒரு 500 இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் மேக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான், பாருங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு எவ்வளவு தம்பி ஓப்பன் ஆயிருக்கு, இதுல யாராவது சொல்றீங்களா? டக்குன்னு முடிச்சிருவோம். 72,606. ஆமா, இன்னைக்கு ஓப்பன் ஆனது எவ்வளவு அப்படின்னா 72,606 இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல போகுது, பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்றேன். அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1,245 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து பிரைஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டேன் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 72,600 இருக்கு, நான் என்ன பண்றேன் 73,500 நான் என்ன பண்றேன் அவுட் ஆஃப் த மணி தானே. இப்போ கரண்ட் மார்னிங் ஓப்பனிங் பிரைஸுக்கும் அடுத்து ஒரு 1000 பாயிண்ட் தள்ளி வாங்கினா அது அவுட் ஆஃப் த மணி தானே. Yes, sir. ஆமா, நான் என்ன பண்றேன் 73,500 நான் என்ன பண்றேன் பை பண்றேன். எப்பனா மார்னிங் 9:15 நான் என்ன பண்றேன் 73,500 நான் என்ன பண்றேன் இன்னைக்கு எக்ஸ்பைரி நான் என்ன பண்றேன் பை பண்றதுக்கு மார்னிங்கே நான் வந்துட்டேன் அப்படின்றது அசம்ஷன் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் எவ்வளவு தம்பி ஓப்பன் ஆயிருக்குது, யாராச்சும் அப்படியே படிச்சு சொல்லுங்க பாக்கலாம். டக்குன்னு இப்போ யாரோ சொன்னீங்கல்ல 28.15. இருக்கு 28.15. ஓகேவா? எவ்வளவு அப்படின்னா 28.15 பைசாக்கு மார்னிங் வந்து ஓப்பன் ஆச்சு. இந்த சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை லாட் இருக்கும் அப்படின்னா 10 குவான்டிட்டி இருக்கும். அதாவது ஒவ்வொரு இண்டெக்ஸுமே இந்த லாட் சைஸ் அப்படின்றது வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் அப் வந்து இண்டெக்ஸுக்கு. இங்க குவான்டிட்டி என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னு 10 போட்டிருக்கிறாங்களா? ஸோ 10 × 28.15 போட்டா எவ்வளவு ரூபாய் வருது? 10 × 28 போட்டா எவ்வளவு ரூபா வருது? 280. 280 rupees. எவ்வளவு ரெக்வயர்ட் இதுக்கு? ஒன்லி 280 ரூபாய் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் பை 1 lot ஆஃப் சென்செக்ஸ்
அதோட என்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னா இன்னைக்கு லாட் எக்ஸ்பைரி நீங்க வாங்கியிருக்கலாம். ஆமா தானே? பட் க்ளோசிங் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க பாக்கலாம் டக்குன்னு. இப்போ கரண்ட்ல என்ன இருக்கு? 246 23.10. இருக்கா? சரி, 246 இன்ட்டு 100 போட்ட 10 போட்ட எவ்வளவு வருது? 2460. ஆமா 2460 வரும். அப்படின்னா நீ 2460 எவ்வளவு 280 மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? அரௌண்ட் 2000 சம்திங் வரும் இல்லையா? அப்பனா நீங்க என்ன பண்ணலாம், அரௌண்ட் நீங்க 280 rupees வச்சிருந்தா கூட யூ கேன் மேக் குட் அமௌண்ட். நீ என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் எவ்வளவு உங்களுக்கு பர்சன்டேஜ்? மோர் தென் 500% மேல ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா? இது நீங்க எப்ப பை பண்ணலாம் அப்படின்னா, குறைஞ்ச அமௌண்ட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டா இருந்தா, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்னா 300 rupees வச்சு கூட 5000 மேக் பண்ணலாம், 10,000 மேக் பண்ணலாம். அது வந்து ஒரு சில நாள்ல மட்டும்தான் நடக்கும், எல்லா நாளுமே நடக்காது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா டே ரேஞ்ச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டே ரேஞ்ச் எவ்வளவுன்னா 18.95 பைசால இருந்து எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா 350 ரூபா போயிருக்குது. அப்படின்னா 10 இன்ட்டு 350 போட்டீங்கன்னா 3500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன போயிருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 280 தான். ஆனா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 3500 rupees வந்திருக்கும் ஒரே ஒரு லாட்டுக்கு. இதே நீங்க வந்து ஒரு 10 லாட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டி இன்ட்டு 280 அப்படின்னா 2800 நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 38,500 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஆனா இதே வந்து மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட் மூவ் ஆகல அப்படின்னா அது எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா இட் பிகம் 0. புரியுதா கான்செப்ட் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு? Yes, sir. புரியுது சார். அதாவது நீங்க இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் மேக் பண்ணலாம். பட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும் உங்க டைரக்ஷன்ல இல்ல அப்படின்னா அந்த 18.95 பைசா எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3:30 மணிக்கு 0.05 பைசாவா ஆயிட்டு இருக்கும். சரி தம்பி, வேற என்ன உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன் நானு. சொல்லு தம்பி, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சுது? சந்தோஷ் இருக்கிறியா? இருக்கேன் சார். சந்தோஷ் என்ன புரிஞ்சுது இன்னைக்கு? நானே ஒவ்வொருத்தரா கேக்குறேன், சொல்லுங்க. என்னென்ன டாபிக் தான் புரிஞ்சுது சந்தோஷ்? சார் அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் சார். அவுட் ஆஃப் த மணி எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி டேல வந்து 0 ஆயிடும். இதுதான் மெயின். உங்களுக்கு நீங்க இந்த இதுல இருந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டேல இந்த அவுட் ஆஃப் த மணி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது எதிர் புட் ஆப்ஷனா இருக்கலாம் இல்ல கால் ஆப்ஷனா இருக்கலாம், எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிடும். பிரைஸ் வந்து அந்த நீங்க வாங்கிக்கிற அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து 0.05 பைசா ஆயிடும். சரி, வேற என்ன புரிஞ்சது? ஸ்ரேயாக்கு என்னமா புரிஞ்சது? ஸ்ரேயா, தர்ஷினிக்கு என்ன புரிஞ்சது? அடுத்தது இருக்கீங்களா இல்லையாம்மா? ஸ்ரேயா, யுவாஸ்ரீ இருக்கிறியா? தர்ஷினி தூங்கிட்டீங்களா? நவீன் இருக்கிறியா? ரஞ்சித் Sir. எஸ் சார். புரிஞ்சது தம்பி நான் என்ன கான்செப்ட் சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சுதா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து நிறைய கான்செப்ட் சொன்னா புரியாது அப்படின்றதுதான் இன்னைக்கு என்ன நீங்க வந்து இந்த கிளாஸ்ல இருந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நாலேஜ். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் அவுட் ஆஃப் த மணி நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எதர் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனா இருக்கலாம், அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனா இருக்கலாம். அதுவும் நான் சொல்லுவேன் ஸ்டாக் ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் என்ன டிஃபரன்ஸ், அதுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். அது ரெண்டு ஈக்விட்டிக்கும் பொருந்தும், இந்த கமாடிட்டிக்கும் இந்த அவுட் ஆஃப் த மணி கான்செப்ட் வந்து கமாடிட்டிக்கும் பொருந்தும், அதே மாதிரி வந்து கரன்சி மார்க்கெட்டுக்கு பொருந்தும், அதே மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு பொருந்தும், ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். அது வந்து இண்டெக்ஸா இருக்கலாம் இல்ல ஆப்ஷன் மார்க்கெட்டா, எல்லாமே வந்து இந்த அவுட் ஆஃப் த மணி நீங்க போனீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த நாளுக்குள்ள ரீச் ஆகல அப்படின்னா அது எல்லாமே 0 ஆயிடும்.
ஸோ இந்த கான்செப்டோட நம்ம இன்னைக்கு முடிப்போம். நாளைக்கு வந்து 9:15 ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நான் லைவ்ல காட்டுறேன், இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்ட்டு. எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். சரிம்மா, சரி தம்பி, பார்ப்போம். குட் நைட். குட் நைட் சார். Okay, sir. ஓகே Good night. ஓகே. Thank you. ஓகே.